ஹாப்பி லவர்ஸ் டே. ஓகே கோபப்படாதீங்க. கோபப்படுறது உங்க கண்ணில் தெரியுதுங்க, அவ்வளோ ஃபயர் ஆகுறீங்க. ஓகேங்க, அந்த லைஃப் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி இனிமே யோசிக்க வேணாம். கரண்ட் நம்மளோட ஃபைனல் லைஃபுக்கு வந்துட்டோம். இதுதான் நமக்கு எல்லாமே. நான் யாரை சொல்றேன் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்கள தான் சொல்றேன். எத்தனை பேர் வந்துட்டு பிடிக்காத லைஃபை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே சொல்றேங்க, நீங்க ஒரு பெரிய கிரேட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தி அந்த லைஃபுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் இதுவே வந்துட்டு பழைய லைஃபை நான் மறந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து என்னோட புது லைஃப்க்கு நான் தயாராயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்துட்டு உண்மையிலும் ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயமே நம்ம மனசு தாங்க. அந்த மனசு நம்ம பக்குவப்படுத்தி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். அது வந்துட்டு ஒரு 100% ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ண வந்திருக்கேன். 90s லவ். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். சே எஸ் ஆர் நோ, இதெல்லாம் நடந்திருக்கு, நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா நம்மளோட 90s வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 9th 10th அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கேங் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒரு செல்ல நடந்து போயிட்டு இருப்போம், பசங்களாம் ஒரு செல்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டீம், அதாவது அந்த ஒரு பேர் மட்டும் வந்துட்டு பாத்துக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பாத்துக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அம்மா அப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல ஆப்போசிட்ல எல்லாம் வந்துட்டு இந்த பொட்டி கடையில எல்லாம் வச்சு விற்பாங்கல்ல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, தெரியாம கொடுக்குறது, அதை வந்து வாங்கி சாப்பிடறதுக்குள்ள ஃபீல். அந்த பேப்பர்ஸ், அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் இருக்கும்ல, அந்த குட்டி இதுல வந்துட்டு பேப்பர் எல்லாம் சுத்தி கொடுப்பாங்க, அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு மறைச்சு அந்த மிட்டாயோட பேப்பரை மட்டும் வைக்கிறது, அது ஒரு ஃபீல். அப்புறம் வந்துட்டு நோட்ல வந்துட்டு ஒரே மாதிரி பேர் எழுதிக்கிறது, ஒரே நோட்ல வந்துட்டு பக்கத்துல பேர் எழுதிக்கிறது. வந்து நம்ம வீட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த 90 சாங்ஸ் எல்லாம் போட்டு விடுறது, அப்புறம் ஃபிளேம்ஸ் போட்டு பாக்குறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த லீவ் டேஸ்ல வந்துட்டு அவங்கள பாக்கணுங்கிறதுக்கு அந்த தவிப்பு இருக்கு பாத்தீங்களா. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவாங்களா வரமாட்டாங்களான்னு காலையிலே வந்துட்டு நல்லா பல் தேய்ச்சி குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு, அதுவும் இப்ப ட்ரௌசர் ஷர்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த தெரியாம வந்துட்டு பொண்ணு வெளியில வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லிட்டு எட்டி பாக்குறது, உண்மையிலுமே சொல்றேங்க வேற மாதிரியான ஒரு ஃபீல். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டனாலும் வந்துட்டு பயங்கரமா பொங்கிடுவாங்க. அவங்களால பெருசா பண்ண முடியாட்டியும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபீல் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். திருவிழா டைம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசைப்படுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வளையல் வாங்கி வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி ஐஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மெயினா வந்துட்டு அந்த வளையல் விஷயம் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா உட்காந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு வந்துட்டு சைட் அடிக்கிறது, நூல் விடுறது, அங்க ஏதாவது கூட்டத்துல உட்காந்துட்டு சைட் அடிக்கிறது, ஃபங்க்ஷன் டைம்ல, அதுவும் திருவிழால அந்த தேர் இழுத்துட்டு வர டைம்ல எல்லாம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருந்து தேர் இழுத்துட்டு வருவாங்க, ஜோடி வந்து பாத்துட்டீங்கன்னா மேல இருந்துட்டு பார்க்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் நானும் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 2K கிட்ஸ் லவ் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த 90s லவ் இப்போ வரைக்குமே லவ்வாவே வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இப்போ நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.